இது தெரியாம நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் இதோட முடிஞ்சிச்சு நம்மளே நமக்கு எண்டு கார்டு போட்டோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே ஃபெயிலியர் அப்படின்னாலே ஒரு இடத்துல நம்ம ஒதுக்கப்பட்டோம். ஈவன் ஒரு கிளாஸ்ல நம்ம ஒரு டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா கூட நம்ம பார்க்க பார்வை வேற மாதிரி இருக்கும், எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இறங்கிட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம சொசைட்டியே நம்மளை பார்க்குற ஒரு பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆனா சக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஃபெயிலியர் பண்ணி தான் ஆகணும். அதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான், ஃபெயிலியர் அப்படின்னு பயந்து அப்படியே ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்ம கதை அப்படின்னு உட்காந்தா அப்படிதான் நம்மள இந்த சொசைட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஆனா நீங்க சக்சஸ் பண்ண எல்லாரையும் பாருங்க, யாருக்காவது டைரக்டா எஸ்கலேட்டர்ல ஏறி வந்து மேல வந்து அவார்டு வாங்கினா யாருமே கிடையாது. கண்டிப்பா ஒவ்வொரு பிசினஸ் மேனும் ஒவ்வொரு ஆண்டர்பிரனரும் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துதான் ஆகணும். நான் எடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனே 3 மாசத்துல ஃபெயில் ஆயிட்டேன், 6 மாசத்துல ஃபெயில் ஆயிட்டேன், அதோட கடையை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னா வாழ்க்கையில என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டாம சக்சஸ்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. இது தெரியாம நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் இதோட முடிஞ்சிச்சு நம்மளே நமக்கு எண்டு கார்டு போட்டோம் அப்படின்னா ஒருபோதும் லைஃப்ல ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது.